رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد ابن عبد الله وعلى آله وأصحابه وجميع تباعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் வல்ல அல்லாஹுடைய திருநாமம் கொண்டு இன்றைய குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்தாலும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் உலகத் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சோடுகளை முற்றுமுழுதாக தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஹக்கான முஃமின்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சகல ஏவல்களையும் எமது வாழ்க்கையின் சகல தருணங்களிலும் முற்றுமுழுதாக கடைபிடிக்கும்படியும் அவர்களினால் விளக்கப்பட்ட சகல விளக்குகளிலிருந்தும் முற்றுமுழுதாக விலகி தூரமாக எம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படி ஆரம்பம் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியா என்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அருமையான சகோதரர்களே, ஜும்மாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இடைவெளிகளை கொஞ்சம் நிரப்பி ஒவ்வொரு சஃபாக பூர்த்தி செஞ்சு கொண்டால் பள்ளியுடைய ஆதாவுக்கு பொருத்தமாக இருக்கும். பொதுவாக பள்ளி எந்த பள்ளியாக இருந்தாலும் முன் சஃப் நிறையணும், பிறகு 2ஆம் சஃப் நிறையணும், பிறகு தான் 3ஆம் சஃப் நிறையணும். கொஞ்சம் அதை இயலாதாக்கள் மூத்தவர்கள் சாஞ்சிருக்கிறதுல பிரச்சனை இல்லை. இளைஞர்கள் வாலிபரை கொஞ்சம் முன்னாக தர செய்வோம். அருமையான சகோதர இஸ்லாம் உறவுகளே, இன்று நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறுகிய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அதில் ஒன்று தான் முதலாவது மாற்றம் உண்டாகுதல். மாற்றம் என்று சொல்லக்குள்ள இன்றைக்கு பொதுவான ஒரு பேச்சில் பார்க்குறோம், எல்லாரும் எல்லா தரப்பையும் மாற்றம் உண்டாகாதவர்கள், மாற்றத்துக்கு தயாரில்லை என்று நாங்கள் சொல்கிறோம். அதாவது சின்ன பிள்ளைகள் எடுத்தோம்னா அவர்கள் குலைஞ்சு கொண்டு போகிறாங்க, சரியாக மாற்றி செஞ்செடுக்கணும் என்ற ஒரு சத்தத்தை நாங்கள் பார்க்குறோம். அதே நேரம் மூத்தவர்கள் எடுத்துக்கொண்டா அவர்கள் மாற வேண்டிய பெரியோரிடத்தை நாங்கள் பார்க்குறோம். எல்லாரும் மாற வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் மாற்றம் சமூகத்தில் எந்தளவு தூரம் இருக்கிறது என்று பார்த்தா பெரியதொரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. குறிப்பாக ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்குள்ள சில மாற்றங்கள் அவன்கிட்ட வர வேண்டுமென்றால் எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும் என்ற ஒரு அடித்தளம் ஒன்று இருக்குது. அந்த தளம் சீராகினால்தான் எல்லா விதமான மாற்றங்களையும் ஒரு மனிதன் உள்வாங்குவான், ஏற்றுக்கொள்வான். அந்த மாற்றத்தில் குறைபாடு இருந்தால் அது எல்லா இடங்களிலும் தாக்கம் செலுத்தி கொண்டு தான் இருக்கும். அதுதான் நாம் பார்க்கலாம். முதலாவது, ஒரு மனிதன் மூத்தவர்கள் சின்னவர்கள் யாராக இருந்தாலும் ஈமானுடைய பாடம், யகீன் நம்பிக்கையுடைய விஷயம் சிறு பிராயத்திலிருந்தே சரியாக கொடுக்கப்படணும். சின்ன பிள்ளைகள், சிறார்கள் இந்த பருவத்தில் ஈமானண்டா என்ன என்ற விஷயத்தை சரியாக பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மூத்தவர்களுடைய
தலையாய கடமை. சின்ன பருவத்தில் நாங்கள் எந்த அளவு ஈமான விதைக்கிறோமோ அதுதான் அந்த புள்ளட உள்ளத்தில் வளரப்போகும். அது சரியாக இருந்தால் புள்ள வளர வளர அது தனியொரு உலகமாக மாறும். அந்த ஈமானுடைய பகுதி, மார்க்கத்தை சொல்லி கொடுக்குற பகுதி, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொடுக்கறது, இஸ்லாத்தை சொல்கிறது, இந்த பகுதியில் எங்களோட சமூகத்தில் பெரும் ஒரு குறையை நாங்கள் காண்றோம். எனவே சகோதரர்களே, முதலாவது துவங்க வேண்டிய இடம் சிறார்களாக இருக்கக்குள்ள அவங்கள இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் உள்ள பிரச்சனை என்னென்னா, எல்லா வகையான கிளாஸஸ்களுக்கும் போடுறோம், எல்லா வகையான படிப்பையும் கொடுக்கணும், ஏண்ட புள்ள அப்படி வரணும் இப்படி வரணும் என்றெல்லாம் நாங்கள் திட்டம் போட்டு வச்சுக்கிறோம். ஆனால் என்ற புள்ளைக்கு அல்லாஹ் பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும், ஈமான் சரியாக உள்ளத்தில் இறங்கியிருக்க வேண்டும், அல்லாஹ்வோட பயம் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தில் ஒவ்வொரு உம்மா பாப்பாவும் சரியாக கவனம் செலுத்துறது மிக முக்கியம். அது குறைபாடு அந்த இடத்துல நடந்தால் அதனுடைய விளைவு அந்த புள்ள வளர 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 அது வேறாக விளங்கும். சின்ன பிள்ளையில் சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைய நாங்கள் ஆறி தூக்கி அந்த பிள்ளைய கொஞ்சி அன்பு காட்டி கொண்டெல்லாம் இருப்போம். புள்ள வளர வளர உருவம் மாறும். உம்மா பாப்பா விளங்காது, மூத்த ஆக்கள் விளங்காது, கண்ணியவான்கள் விளங்காது, ஒரு வகையாக மயக்கத்தில் போகிறது நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். இதுக்கு காரணம் நாங்கள் சிறார்களுக்கு சரியாக உரிய நேரத்தில் ஈமான், இஸ்லாம், அதே நேரம் இஸ்லாம் சொல்லக்கூடிய சமூகவியலை சரியாக சொல்லி கொடுக்காததும் நடந்து காட்டாததும் தான் அதனுடைய விளைவு. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எப்படி உருவாக்கி இருந்தாங்கன்னா, ஈமானுடைய பகுதியை முதலாவது சீர் செய்தார்கள். அது சீர் செய்தால் எல்லாம் சீராகும். உதாரணமாக எடுப்போம், இன்றைக்கு எல்லார்ட்டும் ஒரு வகையான முறைப்பாடு ஒன்று இருக்குது. சொல்கிறது என்னண்டா, சிலாக்கு சொல்கிறது, ஹஸரத் எனக்கு சரியான கண்ணூறு என்றான் சிலாக்கு. எந்த தொழில் செஞ்சாலும் சரி வருது இல்லை, எல்லாம் ஒரு வகையாக நோய் பிடிச்ச மாதிரி இருக்குது. சிலாக்க சொல்கிறாங்க, தொழில் செய்ய ஆசை இல்லை. இதெல்லாம் எங்கேருந்து துவங்குதுன்னா அவங்களுடைய ஃபஜ்ர் தொழுகையிலேருந்து துவங்குது. அவங்க ஃபஜ்ருக்கு அவங்கள்ட்ட கேட்குறோம், நீங்கள் ஃபஜ்ர் தொழுதீங்களா? ஃபஜ்ர் தொழுகை இல்லை. ஃபஜ்ருக்கு எழும்பினீங்களா? எழும்பை இல்லை. எத்தனை மணிக்கு எழும்பினீங்க? 8:30 10:30. இப்போ உங்களுக்கு சோம்பேறி மட்டுமா வரும்? 10:30 எழும்பி சொல்கிறாரு கண்ணூறு, தொழிலுக்கு போக ஆசை இல்லையா? ஃபஜ்ரும் இல்லை, காலையும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பூரிக லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, எனது உம்மத்துக்கு அதிகாலை நேரத்தில் பரக்கத் செய்யப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள். பரக்கத் செய்யப்பட்ட நேரத்தை நாங்கள் பயன்படுத்த ரெடி இல்லை. ஹதீஸில் வந்த விஷயம் பரக்கத் செய்யப்பட்டா அதிகாலையில் எழும்பி தஹஜ்ஜுத் தொழுகை, ஃபஜ்ர் தொழுகையோட துவங்கினோம் என்று சொன்னால் அந்த நாளே வெளிச்சமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோட தோல்வியுடைய முதற்படி ஃபஜ்ர் தொழுகையை விடுவது. ஃபஜ்ர் தொழுகையை விட்ட ஒரு ஆள் ஒரு நாளும் வாழ்க்கையில் வெற்றி பெறவே இயலாது. ஏதோ பணம் வாரமாதி விளங்கும், சொத்து செல்வம் விளங்கும். சிலாக சொல்கிறது, பாருங்கள், இந்த ஆள்கிட்ட ஒன்றுமே இல்லை, இபாதத்தும் இல்லை, தொழுகையும் இல்லை, பள்ளியும் இல்லை, ஆனால் சொத்து சொல்ல அந்த மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இது அருமையான சகோதரர்களே, சொத்து செல்வம் இருக்குது, வெளிரங்கத்தில் இவர் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான இபாதத்தோட சம்பந்தம் இல்லாதவராக இருந்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான், அயஹ்ஸபூன அன்னமா நுமித்து லஹும் அன்னமா நுமித்துஹும் மின் மாலின் வ பனீன் நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத் பல் லா யஷ்உரூன். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் அவங்களுக்கு பொருளை கொடுத்திருக்கிறோம், பணத்தை கொடுத்திருக்கிறோம், சொத்து செல்வம் கொடுத்திருக்கிறோம். அப்படி இருக்கக்குள்ள அவன் நினைக்கிறாங்க போல நாங்கள் ஏதோ அவங்களுக்கு நலவு செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அவனை சொல்லிக்கிறாங்க.
பல்லா யஷ்உர், அவங்களுக்கு தெரியாது. தீமை செய்ய 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 அல்லாஹ் விட்டு தூரமாக தூரமாக கிடைக்கிறது ஒன்றும் அல்லாஹ்விடமிருந்து வர ரஹ்மத் இல்ல, அது சோதனைக்காக வருது. எனவே அது ரஹ்மத் எப்போ வரும்டா, தொழுக ஐவேளை தொழுகொத்தட்டை இருக்குது, ஃபஜ்ர் இருக்குது, அல்லாஹ்வோட பயம் இருக்குது. இப்போ அவர் வாழ்றது அல்லாஹ்வோட ரஹ்மத்தில், அல்லாஹ்வோட பொருத்தத்தில். கொஞ்சம் பணம் இருக்கும், சந்தோஷமா இருப்பாரு. பெரிய பணம் இருக்கும், அல்லாஹ் பொருத்தம் இல்லாட்டி அந்த பணம் சொத்து செல்வம் எல்லாம் கேவலத்தை கொண்டு வந்து தராம போகாது. எனவே இந்த பகுதி ஈமான் தோங்கக்குள்ள முதலாவது ஃபஜ்ர் தொழுக, ஃபஜ்ருக்கு எழும்புதல், எங்களுடைய தொழிலை காலையில் ஆரம்பிக்க வேண்டும். இந்த பரக்கத்தான நேரத்தை கைவிட்டுட்டு ஃபஜ்ரும் இல்லை, தஹஜ்ஜுதும் இல்லை, தொழுகையும் இல்லை, காலையும் இல்லை, 10:30 கிளம்பி சோம்பறியா இருக்குது, கண்ணூர் பட்டு இருக்குது, வேலை செய்ய தொழிலுக்கு போக ஆசை வருது இல்லை என்று சொன்னா முசீபத்தை விலை கொடுத்து வாங்கி வீட்டுக்குள்ளால வச்சுட்டு இவர் மருந்து தேடுறவர் தான் இந்த வேலை. முதலாவது ஃபஜ்ர் தொழுக, வயது வந்த ஆண்கள், வயது வந்த பெண்கள் வீட்டுக்குள்ளால வயது வந்தவங்க தொழ வேண்டும். 7 வயசு வந்தா அந்த புள்ளையை எழுப்பி தொழ வைக்க வேண்டும். முதலாவது விஷயம். அடுத்ததாக குர்ஆனோட உறவு உண்டாகும். 2வது விஷயம், குர்ஆனுக்கும் எனக்கும் இடையில எந்த உறவு இருக்குது. இன்னைக்கு பார்க்குறோம் எங்களோட சமூகத்தில் குர்ஆன் கைவிடப்பட்டு 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 குர்ஆன் இன்றைக்கு மூத்தவர்களில் ஓதுறது மிக 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 அரிதாகி கொண்டு போகும், மிக குறைஞ்சு கொண்டு போகுது. குர்ஆன் ஓதுறடி இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் குர்ஆன் எடுத்து ஓதுவோமே, அதுக்கு நேரம் இல்லை. ஒரு ஜுஸ் ஓதுவோமே, அரை ஜுஸாவது ஓதுவோமே, காஜுசு, அதுக்கு நேரம் இல்லை. ஒரு குர்ஆனை ஜுஸு எப்படி போனாலும் அவர் தொடுறதுக்கு நேரம் இல்லையா, ஓத நேரம் இல்லையா. அருமையான இந்த அளவு ஒரு குர்ஆனை விட்டு தூரமாக 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 அல்லாஹ்வை விட்டு தூரமாய்க்கொண்டே போவார். குர்ஆனோட நெருங்க 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 அல்லாஹ்வோட நெருங்கி கொண்டே போவார். நாங்கள் சொல்லல 24 மணித்தியாலமும் கையில் குர்ஆனோட இருங்கன்னு சொல்ல இல்லை. நேரத்தை ஒதுக்கி ஒரு நாளைக்கு நான் 2 ஜுஸ் ஓதுவேன், 1 ஜுஸ் ஓதுவேன், அரை ஜுஸ் ஓதுவேன் என்று ஒரு முறையை வச்சு கொண்டு நாங்கள் பார்த்து ஓதுகிற வழக்கத்தை உண்டாக்கணும். அந்த பரக்கத்தான் வீட்டுக்குள்ளால வரும். குர்ஆனை ஓதுகிற பழக்க வழக்கம் இருக்கணும். பிள்ளைகள் மட்டும் மறுப்புற ஓத வைக்கிறது இல்லை. மூத்தவங்க இந்த ஃபோனில் கொடுக்குற மணித்தியாலம், 5 மணித்தியாலம், 10 மணித்தியாலம் நாங்கள் எங்கள் நேரங்களை கூட்டி பெருக்கி பார்த்தா சாதாரணமாக ஒரு 5-10 மணித்தியாலத்துக்கு மேலால் ஃபோனுக்கு கொடுத்து அதை கிண்டி கொண்டே நேரம் போகுது. எதை பார்க்குறன்னு தெரியா, நாங்கள் பார்க்க வேண்டியதை பார்க்குறோம்ல, பாரத எல்லாத்தையும் பார்க்குறோம், எங்களுடைய நேரத்தை கழிக்கிறோம். அந்த சமூக வலைதளங்களுக்குள்ளால போய் என்னென்னலாம் பார்த்து நேரத்தை கழிக்கிறோம். ஈமான பழுதாக்கி கொண்டே போகுது, அது நேரத்தை பறித்து கொண்டே போகுது. எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி எமது நேரத்தை கொடுக்கக்குள்ள காலையில் எழும்பி நாங்கள் தொழுகிற பழக்கம், குர்ஆன் ஓதுகிற பழக்கம், இந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து பார்க்க வேண்டும். பரக்கத்துற வாசல் எல்லாம் தானா திறப்படும். பேச்சு 3வது, பேச்சை குறைக்க வேண்டும். தேவையான அளவுதான் பேச வேண்டும், தேவைக்கு அதிகமாக பேசக்கூடாது. தேவையான விஷயத்தை தேவையான அளவு கதைக்கணும். அதுக்கு மேலால் பேச துவங்கினா மனிதன் இந்த பேச்சில் ஒரு பேச்சு போதை என்று சொல்கிறது. அப்படின்னா பேச்சுக்கு ஒருவர் அடிமையாகிடுவார். ஏன்னா பேசுறதுல தான் அவர் நேரம். சிலாக்கள் பேச துவங்கினாங்கன்னா நிப்பாட்ட தெரியாது, பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவனோட வேலையே பேசி கொண்டிருக்கிறது. ஒருத்தரை பற்றி ஏசுறது, விமர்சிக்கிறது, சாடுறது, தூற்றுறது, பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் குர்ஆன் ஓத நேரம் இல்லை, திக்ர் செய்கிறதுக்கு நேரம் இல்லை. பேச்சு எந்தளவு பேச்சில் உயிரோட்டம் வருமெண்டா திக்ர், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் திக்ர் செய்கிற பழக்கம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ்கிற ஒரு ஆள்கிட்ட பேச்சில் தான் தன்மை இருக்கும். சொன்னார்கள், மஸலுல்லதி யத்குரு ரப்பஹு வல்லதி லா யத்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்யி வல் மய்யித். அல்லாஹ்வை
ஞாபகம் செய்யக்கூடியவர் திக்ரோடு இருக்கக்கூடியவருக்கும் அல்லாஹ்வை மறந்திருப்பவருடைய வேறுபாடு என்னண்டா, மஸலுல் ஹய்யி வல் மையித்தி, உயிருள்ள ஒருவரையும் மௌத்தாகின உயிரற்ற ஒரு பிணத்துக்கு சமம். உயிருள்ள ஒரு ஆளுக்கும் ஒரு இல்லாத ஒருத்தருக்கும் திக்ருடைய வாழ்க்கை ஒருவரிடத்தில் இருந்தால் அவருடைய பேச்சில் உயிர் இருக்கு. குர்ஆன் ஓதுற பழக்கம் இருக்குது, பேச்சில் உயிர் இருக்கும். தொழுகையை விடாம சரியா தொழுது வாராரு, பேச்சில் உயிர் இருக்கும். ஆனா இது எல்லாத்திலையும் அரையும் குறையும், தொழுகையில் அறகுறை, குர்ஆன் திலாவத்தில் அறகுறை, இப்படி எல்லாம் இருக்கக்குள்ள அதுக்கு பிறகு அவருடைய பேச்சு செத்த பேச்சா தான் இருக்கு. அந்த பேச்சுக்கு பெருமதி இருக்காது, அந்த பேச்சில் கருத்து இருக்காது. அவர் பேசுகிற நேரம் மட்டும்தான் வேஸ்ட் ஆகும், அவர நேரம் வேஸ்ட்டு, பேச்சை கேட்குறாங்க நேரம் பழுதா போய்த்து. இதனால உயிருள்ளவர்கள், உயிரோட்டம் உள்ள பேச்சு வர வேண்டுமா, உயிரை தரக்கூடியதுதான் திக்ரு திலாவா, குர்ஆனோடு நாங்கள் சேர்றது. நான் சிலாக்களை பார்க்குறோம், மூத்த சிலாக்கள் இருப்பாங்க, அல்லாவோட பயத்தோடு இருப்பாங்க. அவர் ஒருத்தரை கூப்பிட்டு சொல்லுவார், தம்பி நீ நல்லா முயற்சி செஞ்சால் இந்த பகுதியில் இப்படி வரலாம் அப்படி வரலாம்னு 2 வார்த்தை சொல்லிட்டு போவாங்க. அந்த வார்த்தை உள்ளத்தில் போய் இறங்கி வேலை பார்க்கும். அவர் பெண்ணாமரி ஆளாக வருவார். அவர் சொல்லுவார், இந்த மனிதர் எனக்கு சொன்ன இந்த ஒரு வசனம்தான் நான் இவ்வளோ பெரிய ஆளாக வார்த்தைக்கு காரணம். சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்றைக்கு, அதாவது ஆளை அடையாளம் காண்றது. அதில் உயிருள்ள ஆட்களோட பேச்சில் தான் அந்த மாற்றம் உண்டாகும். உயிர் இருந்தால் மாற்றம் உண்டாகும். வீட்டில் உம்மா குர்ஆன் ஓதுறா, பாப்பா குர்ஆன் ஓதுறாரு, பிள்ளைக்கு குர்ஆன் எடுக்க சொல்ல தேவையில்லை, புள்ள குர்ஆனோட வந்து மடியில் உட்காரும். பாப்பா ஃபோனை கிண்டி கொண்டிருக்கிறாரு, அங்கால போய் குர்ஆன் ஓதுன்றாரு, புள்ள கையில் குர்ஆனை வச்சுட்டு பாப்பாட ஃபோனை தான் பார்த்து கொண்டிருக்கு, பாப்பா என்ன செய்கிறாரு. அருமையானவர்களே, மாற்றம் வர வேண்டுமா, பாப்பா குர்ஆன் எடுக்கக்குள்ள இது குர்ஆன் ஓதுற நேரம், பாப்பா மௌத்தாகிடுவார், புள்ள மறக்காது, பாப்பா குர்ஆன் ஓதுன பழக்கிற நேரம் குர்ஆன் ஓதுவார். பாப்பா சொல்கிறார், மகன் வாங்க வாப்பா பள்ளிக்கு போவோம், ஃபஜ்ருக்கு எழுப்பி போகிறாரு. திடீர்னு பாப்பா மௌத்து. ஆனால் வாப்பாட ஹயாத்தில் பள்ளிக்கு போகல, மௌத்தாகிறோடனே அவர் பள்ளிக்கு வர தோங்குறாரு. சொல்கிறாரு, என்ன வாப்பா பள்ளிக்கு என்னை எழுப்பாட்டி மகன் வா பள்ளிக்கு போவோம்னு சொன்ன அந்த வார்த்தை என்னை சரியாக வாங்க சொல்ல கிட்ட என்ன காதில் வருது, தானாக எழும்பி வாராரு. வாப்பா மௌத்தாயிட்டாரு. ஏன்? இந்த வாப்பாட சொல்லுக்கு உயிர் இருந்தது, உயிருள்ள வார்த்தை. அந்த வார்த்தை உள்ளால போய் இறங்கி ஆளை மாத்துது. வாப்பா மௌத்து, காலம் கிடக்குது. சொல்ற ஹஸ்ரத் 35 வருஷமா நான் ஃபஜ்ர் தொழுகையை இமாம் ஜமாத் மிஸ் ஆக்கல. ஆனா வாப்பா கூப்பிட்டா நான் போக இல்லை. வாப்பாட சந்தோஷத்துக்கு எல்லாம் போய் முன்சப்லாம் தொலை கிடைக்கல. எனக்கு மௌத்தான பிறகுதான் வாப்பா வந்து தட்டி எழுப்பி பள்ளிக்கு வான்னு சொன்ன சொத்தம் காதில் விழுது. உட எழுப்பி போறேன். வார்த்தைக்கு உயிர் வேண்டுமா? நீங்களோட திலாவா திக்ர் அல்லாஹ்வோட பயம் சரியாக இருந்தா உயிருள்ள வார்த்தையா இருக்குது. இல்லாட்டி மனுத்தியான கணக்கு பேசுவோம் எல்லாரும் நேரம் பழுதா போகும், ஒரு மாற்றம் உண்டாகாது. எனவே இதுல சஹாபாக்கள் நாங்கள் முன்னால் நிறுத்தி பார்த்தோம்டா, அந்த மாற்றத்தில் சஹாபாக்கள் சரியாக இருந்தாங்க. ஈமான் நிரம்பி எந்த போட்டுக்கொண்டு போனாங்கண்டா, அந்த எந்த தருணத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்றதை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. வாய்ப்பு கிடைச்சா முந்திக் கொள்வாங்க. இது சஹாபாக்களோட அந்த நிலைக்கு வர்றதுக்கு நான் சொன்ன முதலாவது ஈமானுடைய பகுதி சரியா இருந்தா அதெல்லாம் சரியா இருக்கு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வரலாற்றை பார்த்தோம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாங்க வீட்டை, அவருக்கு நீங்கள் யாராவது கொண்டை இந்த ராவைக்கு பொறுப்படுத்தி சாப்பாடு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க யாரை சொல்லதான் நான் கொண்டு போகிறேன், ஆளை வீட்டை கொண்டு போகிறாங்க. மனைவிட்ட கேட்டால் என்ன இருக்குது,
ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் போல் ரொட்டி இருக்குது சொன்னாங்க. சமைச்சு வைக்கணும், அடுப்பை இந்த விளக்கை நூக்குறமா நீங்கள் செய்கிற மாதிரி நூற்றுறணும், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்ற மாதிரி நான் பாசாங்க செய்வோம், அவர் நல்லா சாப்பிடட்டும். இருட்டு நேரம், விருந்தாளி நல்லா நிறைய சாப்பிட்டார். அவர் நினச்சார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றோம்னு நினச்சி கொண்டு சாப்பிட்டு முடித்தார். இந்த கதையை யார்ட்டையும் சொல்ல இல்லை. விடிய காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு முன்னால் இவர் வரக்குள்ள அவர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஜிபல்லாஹு மின் சனிஐக்குமா லஹிகல்லாஹு மின் சனிஐக்கும், உங்களுடைய இந்த ராவ் செஞ்ச வேலையை பார்த்து அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைஞ்சு விட்டான்னு சொன்னாங்க. ஆனால் நடந்த முழுக்க இரவில் யாருக்குமே தெரியாது. இஹ்லாஸுடைய உச்சகட்டம், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற தன்மையில் நிரப்பமாக இருந்தார்கள். ஒன்று செய்யக்குள்ள அல்லாஹ்வுக்காக வேண்டும். அல்லாஹ் குர்ஆனை தரிக்கிட்டான், والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. அவங்களுக்கு கடுமையான தேவைப்பாடு இருந்தும் கூட அதை ரெண்டாம் தரமாக்கிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளி அவரை முற்படுத்தி அவரை நான் கண்ணியமாக்கணும் என்று கொடுத்தார்கள். அல்லாஹ் அதனை குர்ஆன்ல ஆயத்துக்குள்ளால கொண்டு வந்து 1400 வருட காலமாக ஓத வச்சிருக்கிறான். وَمَنْ يُوقَ شُحَّ نَفْسِهِ وَمَنْ يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. கஞ்சத்தனத்தை விட்டும் ஒருவர் பாதுகாக்கப்பட்டால் அவர்தான் வெற்றியாளர், அவர்களே வெற்றியாளர்கள். அருமையான சகோதரர் இஸ்லாம் அவர்களே, இப்படியான தருணம் வரக்குள்ள நான் எனக்கு தான் இந்த நன்மை தேவைன்னு ஒரு போட்டி போடுவதா இருந்தால் அந்த ஈமான் உறுதியாக இருந்தால் தான் அதில் போட்டி வரும், இல்லாட்டி அதெல்லாம் செய்தி இல்லாமல் போயிடும். இது சஹாபாக்கள்கிட்ட இருந்த இயற்கையான விஷயம். இதை நான் சொன்னோம், முதலாவது ஈமான் சீராக வேண்டும், ஐவேளை தொழுக, குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுக, குர்ஆனோட சம்பந்தம் உருவாக வேண்டும். இந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதில் இன்னொரு பகுதி தான் குர்ஆனுடைய உறவுன்னு சொல்லக்குள்ள, நாங்கள் இன்றைக்கு குர்ஆன் ஓதுகிறோம். இன்றைக்கு குர்ஆன் ஓதுகிற பெரும்பான்மையான சகோதரர்கள் நாங்கள் பிறந்து வாழ்ந்து மௌத்தா போகிறோம். ஆனால் குர்ஆனை பார்த்து ஓத தெரியாதவர்கள் பார்த்து ஓதப்படணும், அது வேறு தனி. பார்த்து ஓதுபவர்கள் பார்த்தே ஓதி முடிச்சிட்டு போகிற நிலையிலிருந்து கொஞ்சம் மாறி முன்னேற வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வசனத்தை நான் விளங்குவேன். ஒரு வசனம் 24 மணித்தியாலத்தில் ஒரே ஒரு வசனத்தை விளங்குறதுக்கு எங்களுக்கு எத்தனை மணித்தியாலம் தேவை? ஏதோ ஒரு அடிப்படையில் எங்களோட ஒன்றரை கலந்திருக்கக்கூடிய உலமாக்கள், நான் இருக்கிற இடங்களில் உள்ளவங்க, ஏதோ ஒரு அடிப்படையை பாவிச்சு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வசனத்தை விளங்குவேன், ஒரு சின்ன சூறா விளங்குவேன். கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க துவங்கினாத்தான் அதோட தன்மைகள் விளங்கும். குர்ஆனை ஓதத்தான் நன்மை கிடைக்கும், எந்த மாற்றமும் அதில் இல்லை. ஆனால் விளங்க துவங்கினா அவருடைய நன்மைகளுடைய பகுதி குர்ஆனை நாங்கள் ஒரு மாற்றம் வராத பகுதியை பேசிக்கொண்டு வரோம். அதுக்குரிய பிரதான காரணம் என்னென்னா, குர்ஆனுக்கு உள்ளால போய் நான் என்ன தேட வேண்டும், நான் இதில் எந்த ஆயத்துக்குள்ளால வாரேன், எந்த இடத்துல நான் இருப்பேன். இன்றைக்கு ஏதாவது நிகழ்ச்சி நடந்தா, பிள்ளைகள் நிகழ்ச்சி நடந்த அந்த ஸ்கூலில் ஏதாவது நடந்த ஃபோட்டோவெல்லாம் போட்ட உடனே பாப்பா அம்மா எதை தேடுற, எல்லாத்தையும் தட்டி கொண்டு போய் ஏண்ட புள்ள எங்கே இருக்காருன்னு பிள்ளையத்தான் நாங்கள் தேடுவோம். நாங்கள் எங்கேயாவது கூட்டத்தில் இருந்தோம், எங்கேயாவது நிகழ்ச்சியிலண்டா அதை கண்டுபிடிப்போம். நான் எங்கே இருக்கிறேன், என்ன படம் எங்கேயாவது விளங்குதா, என்ன முகம் எங்கேயாவது தென்படுதா, என்ன நான் தேடுவோம். இங்கே தேடுறது மாதிரி அருமையானவர்களே, குர்ஆனை ஓதி விளங்கி விளங்கி ஓதி கொண்டு போய்
எந்த சூறாவுக்குள்ளால நான் இருக்கிறேன், எந்த ஆயத்தில் ஏதோ என்ற விஷயம் தட்டுப்படுது, இதே மாதிரி தான் என் வாழ்க்கையில் சின்ன விஷயம் நடந்திருக்குது என்று குர்ஆனுடைய வசனத்துக்குள்ளால போய் ஒவ்வொருத்தரும் தன்னை தேட கண்டுபிடிக்க வேண்டும். இன்னும் பிழை இருக்குது, நான் இதை திருத்தி இருக்கிறேன், இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமா நான் மாறி இருக்கிறேன், இன்ன இடத்துல நான் இப்படி போனால் அங்கே போகலாம் என்று குர்ஆன்ல நாங்கள் 24 மணித்தியாலத்தில் ஒரு அரை மணித்தியாலம் காமணித்தியாலத்துக்கு கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தை சரியாக விளங்கி கொண்டு போனோம்டா எங்களோட வாழ்க்கையில மாற்றம் லேசாக வரும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்றது மட்டுமில்லை, உலகத்தில் சாதிப்பம் சாதனை கொஞ்சம், அந்த சாதனை யாரும் சாதிச்சிருக்க மாட்டார்கள். உலகத்தில் இன்றைக்கு சாதனை அது தனி தலைப்பு. சாதனை என்னன்னு தெரியாது. பணம் சம்பாதிச்சா சாதனை, வெளிநாட்டுக்கு போனா சாதனை, பெரிய வருமானம் உள்ள தொழில் கிடைச்சா சாதனை, பட்டம் கிடைச்சா சாதனை. இது எல்லாம் வெறும் மயக்கம், உலகத்துடைய ஒரு வகையான மயக்கம். பணம் தேடுறது பிரச்சனை இல்லை, நாங்கள் சாதனை எது என்றதுல தெளிவின்மையா இருக்கிறோமா அதை சரியாக்க வேண்டும். அதுதான் சஹாபாக்கிட்ட போகணும், அதை படிக்க. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, யதுகுலு ஜன்னத மின் உம்மத்தி 70,000 அவ் கமா கால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என் உம்மத்திலேருந்து 70,000 பேர் பிகைரி ஹிசாப், கேள்வி கணக்கு இல்லாமல் 70,000 பேர் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று சொன்ன உடனே ஒருத்தர் சொன்னார், பாஞ்சு சொன்னார், யார் சொல்லலாம் உது அல்லாஹ் ஐஜானி மின்ஹும், அந்த 70,000 என்னையும் ஒரு ஆளாக்க துவா செய்யுங்கன்றாரு. யா அல்லாஹ் மஜாலுஹு மின்ஹும் துவா செஞ்சாங்க. சரி, ரெண்டாவது அடுத்த ஆள் பாஞ்சு சொன்ன, யார் சொல்ல எனக்கும் துவா செய்யுங்க என்று சொன்னார்கள். சபக பிஹா உக்காஷா, உக்காஷா முந்திட்டார் உங்களுக்கு முன்னால. 70,000 பேர்ல ஒரே ஒரு ஆளா வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஈமானுடைய போட்டி தன்மையில இவர் முந்திட்டாரு. அந்த எந்த அளவு எவ்வளவு எத்தனை தூரம் முந்தினார், எவ்வளவு நேரத்தில் முந்தினாருண்டா, ஒரு செகண்ட்ல தான் முந்த, ஒரு செகண்ட்ல கேள்வி கணக்கு இல்லாமல் போற அந்த கூட்டத்துக்குள்ளால இவர் போய் சேர்றாரு. ரெண்டாவது கெஞ்சுறாரு, கேட்கிறாரு, அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்க இல்லை. ஈமான்ல சரியான அந்த பகுதியை நாங்கள் எடுத்தோம்டா அருமையானவர்களே, அந்த போட்டித்தன்மை இருக்கும். உடனடியாக வாய்ப்பை பயன்படுத்துகிற தன்மை உருவாகும், அந்த உற்சாகத்தன்மை இருக்கும். ஈமான் இருந்தால் தான் அந்த உற்சாகத்தன்மை இருக்கும், தைரியம் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலால சுதந்திரமான ஒருவனாக வாழ நினைப்பார், சுதந்திரமாக வாழ்வார், கவலை இல்லாமல் வாழ்வார். அல்லாஹ் தந்ததை போதுமாக்கி கொண்டு அவர் வாழ துவங்குவார். அருமையான சகோதரர் இஸ்லாம் அவர்களே, எனவே மிக முக்கியமான பகுதி தான் ஈமானுடைய பகுதியை சீராக்கினம் என்று சொன்னால், சரியாக அமைச்சோம்டா மற்ற எல்லாம் சரியாகும். அந்த இடத்துல ஓட்ட விட்டம் எல்லாமே ஓட்ட. முதற்கோணம் முற்றிலும் கோணம்னு சொல்லுவோம். எனவே ஈமானுடைய பகுதி, ஈமானில் அரகுற ஓட்ட விட்டுட்டு வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண இயலாது. ரெண்டாவதாக தொழுகையில் அரகுற வாழ்க்கையில் சந்தோஷத்தை காணவே இயலாது. இதெல்லாம் குறையக்குள்ளதான் அடுத்த வாழ்க்கையில் பல்வேறுபட்ட பிரச்சனை உருவாகும். பல்வேறுபட்ட பிரச்சனை, ஈமானில் குறைபாடு, உம்மா வாப்பாட்ட சரியாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு குர்ஆனை போதிக்கிற நாங்கள் பிள்ளை கையில் வச்சுக்கொண்டு முன்னால் உட்கார வச்சுக்கொண்டு குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற ஒரு ஆயத்துடைய விளக்கத்தை சொல்லி பழகணும். இன்றைக்கி நான் இந்த ஆயத்தை படித்தேன், பிள்ளை வாங்கோ, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிற சம்பவம் அதை சொல்லி காட்டணும். ஈமானை மாற்றத்தை சொல்லி காட்டணும். நாங்கள் ஒரு வகையான இந்த தொழிலில் அந்த வெளிநாடுகளுக்கு போன அந்த 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 இயந்திர வாழ்க்கை, அந்த மெஷினரின்னு சொல்லுமா இல்லை, இயந்திர வாழ்க்கைக்குள்ளால போய் வார மாதிரி இன்றைக்கு நாங்கள் பழகிருக்கு. அதுக்கு தான் வெள்ளிக்கிழமை வாரது, தொழுறது, ஓடுறது, வாங்க சொன்ன வாரது, தொழுறது, ஓடுறது, அப்படி அவ்வளோதான் கிடையாது. கொஞ்சம் குரானை ஓதுவோமே, நேரத்தை ஒதுக்குவோமே. நேரத்தை ஒதுக்க இயலாமல் இருக்குதுன்னு சொன்னால்
அந்த இடத்துல விளங்கணும், நேர கட்டுப்பாடு வேறு யாருடைய கையில் இருக்குது. ஏண்ட நேரத்தை ஏண்ட வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்கணும். இந்த நாளை எப்படி கழிக்கிறேன்ற நான் தான் தீர்மானிக்கணும். அடுத்த ஆளுடைய தீர்மானத்துக்கு ஏண்ட வாழ்க்கையை கொண்டு கொடுத்தேன் என்றால் மௌத்து வரைக்கும் வேலைக்காரனாக வாழ்ந்து வேலைக்காரனாக மௌத்தாக வரும். இந்த உலகத்தில் நான் பார்க்கிறேன். தொழிலாளியாக வாழ்ந்து தொழிலாளியாகவே மௌத்தாக வேண்டும். பிறந்த மட்டும்தான் உலகத்தில் சாதனை செய்கிறது. எப்படி போனாலும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்க கூட நேரமிக்காதவருக்கு. ஏன்? வேறொருவர் போட்டு தந்த திட்டத்துக்குள்ளால நேரத்தை டைம் டேபிளுக்குள்ளால நேரத்தை கொடுத்துக்கிறாரு. காலை 8 மணிக்கு போகணும், ராவு 8 மணிக்கு வரணும். காலை 8 மணி, ராவு 8 மணி. இண்டா ஏண்ட வாழ்க்கையை வேறொரு ஆட்கள் நான் வித்திருக்கிறேன். வெளிநாட்டு போறாங்க கேட்டு பார்க்கணும். சொல்றாரு, ஹசரத் நான் இந்த நாட்டில் 25 வருஷம் இருக்கிறேன்றாரு. 25 வருஷம் வாழ்க்கையில 2.5 தசாப்தத்தை கொண்ட ஒரு இடத்துல அடகு வைக்கிறேன்டா. அருமையான வாழ்க்கையுடைய பெருமதி எப்படிப்பட்ட விஷயம் அது. வெறும் சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கு அனுப்புறோம், காணி வீடு வாங்குறோம், சாதிச்சோம். இது சாதனை அல்ல. சுதந்திரத்தை அவர் பாதுகாத்தால், தண்ட சுதந்திரத்தை சரியா பாதுகாத்தால் அவர் சாதிக்கிற சாதனை யாராலும் சாதிக்க இயலாது. எனவே இதுக்கு முதலாவது விஷயம் என்னென்னா, எனக்குள்ளால் அல்லாஹ் இன்ன திறமையை வச்சிருக்கிறான்ற ஒவ்வொருத்தரும் தண்ட சிந்தனையாக கண்டுபிடிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல அதிகமாக சொல்ற சில விஷயம் ஒன்று இருக்குது. உங்களோட சிந்தனையை பாவீங்க. அஃபலா யததப்பரூன குர்ஆன், குர்ஆனை சிந்தனையோடு ஓத மாட்டார்களா, சிந்திக்க மாட்டார்களா, யோசிச்சு பார்க்க மாட்டாங்க என்று பல இடங்கள் அல்லாஹ் பேசுகிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய சொத்து தான் சிந்தனை, அறிவு. இந்த அறிவை நாங்கள் பயன்படுத்தினால், அறிவை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தினால் எங்கேயோ நாங்கள் போவோம். அறிவை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்குரிய மிக முக்கியமான காரணம் சோம்பேறித்தனம். சோம்பேறியாக இருந்தால் அவர் அந்த தண்ட அறிவை பயன்படுத்த நினைக்காது. அவர் தண்ட அறிவை கண்டுபிடிக்க மாட்டார். எப்போ ஒருவருடைய திறமையை இன்னொருவர் கண்டுபிடிப்பாரோ, கண்டுபிடிச்சவருடைய வேலைக்காரனா அவர் மாறுவார். எப்போ ஒருவர் தண்ட திறமையை தானே கண்டுபிடிப்பாரோ, இவர் சுதந்திரமா தண்ட வேலை செய்ய பழகுவார். எனவே நான் ஏண்ட திறமை என்ன, எனக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் தனித்திறமையை தந்திருக்கிறான், தனி அறிவை தந்திருக்கிறான், தனி சிந்தனையை தந்திருக்கிறான். அந்த சிந்தனையை பாவிக்க வேண்டும், பாவிக்க பழக வேண்டும். குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து சிந்தனையை திறந்து விட வேண்டும். இல்லாட்டி இந்த உலகத்தில் சஹாபாக்கள் எல்லாம் இந்த சுதந்திரமாக இருந்ததாதான் இவ்வளவு சாதித்தார்கள். ஆகப்பெரிய சாதனைக்கு காரணம் சுதந்திரம். உதாரணத்துக்கு நான் ஒரு வரலாறு பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் அடிபட்டு அடிபணிந்து அவர்களுடைய வாழ்க்கை அமைக்கவும் இல்லை, சஹாபாக்கள்ல யாரையும் அதுக்கு பழக்கவும் இல்லை. இதனால தான் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு காதிசியாவுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு மாபெரும் வல்லரசுக்கு முன்னால் நின்றிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தணும் எல்லாரையும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எல்லாரும் போனால் பயந்து தான் வந்திருக்கிறாங்கன்னு நினைப்பாங்கண்டு ரிபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு சஹாபி அனுப்பினாங்க. எல்லாரும் படையாக வந்துட்டா பயத்தில் தான் எல்லாரும் வந்துக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு என்ன நினைப்பாங்க. அதுக்காக வேண்டி தேவையில்லை, படை போக தேவையில்லை, ஒரு ஆள் போவோம், ஒரே ஒரு ஆள். அந்த சஹாபி கொஞ்சம் கட்டையான சஹாபி, உயரம் குறைய. அவங்க என்ன ஏற்பாடு செஞ்சிருந்தாங்கன்னா, உளவியல் மாற்றத்தை இவங்களுக்கு வாராக கொடுக்கணும். படையில் 100 பேர் வந்தாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு, இங்கே வந்துட்டு போனாலே எங்களோட தங்க விரிப்புகளை கண்டு, சிம்மாசனத்தை கண்டு, எங்களுடைய இந்த சாம்ராஜ்யங்களை கண்டு நடுங்கிட்டு போகணும் என்று தான் ஏற்பாடு செஞ்சிருந்தார். வந்தவர் நெஞ்சில ஈமான சுமந்து கொண்டு வந்தார், துன்யாண்ட அற்பம் என்ற சுமந்து கொண்டு வந்தால்,
என்ன செஞ்சாருன்னா, அவர் வரக்குள்ள வாசல்ல அந்த காவலாளை பிடிச்சி நிறுத்தி சொன்னார், வாழை கலட்டி வச்சுள்ள போகணும். தோளில் வாள் இருந்துச்சு. சொன்னாங்க, என்னையே நீங்கள் தான் வர சொல்லிக்கிறீங்க, நான் தூதராக வந்திருக்கிறேன், வாழை நான் என் பாதுகாப்பு கொண்டு தான் போகணும். தேவைண்டா வாளோட அனுமதிங்க உள்ள வாரன், வேண்டாம்டா நான் வாழோட திரும்பி போகிறேன். ஆனால் வாழை வச்சுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வர மாட்டேன். இந்த சொல்ல உலக வல்லரசுக்கு முன்னால் போய் இவங்க சொல்கிறதா இருந்தால் எந்த தைரியம் இருந்திருக்கும்? ஏன் அடிமைத்தன நீக்க இல்லை, ஈமா மட்டும்தான் சரியாக இருந்துச்சு. சரி அப்பா வாங்க அங்கே விட்டான் குதிரையை கொண்டு போய் அங்கே பெரிய பெரிய சிம்மாசனம் இடமெல்லாம் எல்லாம் தங்கத்தால் முழுதும் தங்கம், பார்க்குறதுக்கு இயலாது அப்படி இருக்குது. இவன் கொண்டை அந்த அதில் ஒரு காலில் தன்னுடைய குதிரை கொண்டை கட்டிட்டு குதிரை அப்படியே குதித்து இறங்குறாங்க. வால் கட்ட அப்படியே அந்த விரிப்பு தங்க விரிப்புக்கு நேர அது நடந்து போகுது. வால் இழுபட்டு அந்த விரிப்பெல்லாம் கீறுபட்டு வெட்டுப்பட்டு கொண்டு வருது. அப்படியே திரும்பியும் பார்க்கல, நேர போனாங்க. இதை பார்த்து இவ்வளோ பெரிய ஏற்பாடு செஞ்ச உலகம் இந்த ஒரு ஆளை பார்த்து திரும்பி நிற்குது. இவங்க பார்த்த வாராக்களை நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட சாம்ராஜ்யத்துடைய பலத்தை காட்டி ஆக்களை நடத்துவோம் என்று. ஆனால் அந்த ஒரு ஆளை பார்த்து முழுதும் முழு பேரும் சிந்தனை மாறுது. கேட்டாங்க, நீங்கள் என்ன செய்ய வந்தீங்க, உங்கள் நோக்கம் என்ன? சொன்னாங்க, இன்னல்லாஹ் தஅஸனா, அல்லாஹ் எங்களை தெரிவு செஞ்சு அனுப்பிக்கிறான் அவங்கள்ட்ட. ஏன்? லினுக்ரிஜல் இபாத் மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தி ரப்பில் இபாத். அல்லாஹ் எங்களை தெரிவு செஞ்சான். நாம ஆட்சி செய்யப்படுவதற்கும் தகுதி இல்லாத சமூகமாக இருந்த நேரத்தில் அல்லாஹ் எங்களை புறக்கி எடுத்து அடியார்களை வணங்குற நிலையிலிருந்து வெளியாக்கி அடியார்களுடைய இரட்சகன் அல்லாஹ்வின்பால் கொண்டு வந்து மக்களை நிறுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களை தெரிவு செய்தான். சொன்ன இடம் பாராளுமன்றம். நாடாளுமன்றத்தை முழு உறுப்பினர்களுக்கு முன்னால மாபெரும் ஒரு உயர் பாதுகாப்பு வலயமாக அந்த கருத்தப்பட்ட இடத்துக்குள்ளால முன்னால வந்து நின்று சொன்னாங்க. அவங்கள அஞ்சுங்கட்டு அருங்கட்டு போச்சுன்னு சொல்ற தமிழ்ல. அவங்க சொன்ன நேரத்தில் பார்த்தா என்ன உலகத்திலிருந்து வந்திருக்காங்க. உலகம் எங்க? தங்கம், மேடை, விரிப்பு இதெல்லாம் இருக்கத்தக்க, இதெல்லாம் கண்டும் காணாம போய்த்தார் இந்த மனுஷன் என்று. அந்த பாடத்தில் ஒரு பகுதி தான் அந்த சஹாபி வந்து சொன்ன வார்த்தைகள், வந்த விதம். அங்கே போய் சொல்லல, கொஞ்சம் சேர்ந்து போவோம், ஈமானு பதிவு கொஞ்சம் சைடில் வைப்போம், இவங்கள்ட்ட போனால் சொத்து செல்வம் பணம் பட்டம் பதவி எல்லாமே கிடைச்சிடும். தெளிஞ்ச ஈமான் உலக சாதனையாக மாற்றிச்சு. எங்களோட ஈமான்லையும் இந்த நிலை வருமா இருந்தால், குறிப்பாக இன்றைய சிறார்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சரியாக நாம் அதை கொடுத்தாத்தான் நாளைய தலைவர்களாக வருவார்கள். இன்றைக்கு சமூகத்தில் தலைவரா, ஊருக்கு தலைவரா, ஊரில் முன்னோடியாக வர வேண்டுமா? இன்றைய சிறார்கள் சரியான முறையில் ஈமான் கொடுக்கணும். அந்த எல்லா சபையிலையும் பேசுவோம், இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர்கள், நாளையாக தலைவரை காணும். ஆனால் பேச்சு மேடையில் முதலாக சொல்றது இன்றைய சிறாக நாளைய தலைவர்கள். ஆனால் தலைவராக இல்லை, சிறாக நாளைய வேலைக்காரர்களாக மாறுறாங்க. சிறாக வேலைக்காரனாக மாறி வேலைக்காரனாக ஒத்தாகிறாங்க என்று சொன்னால் என்ன நடக்குது? எங்களுடைய அடிப்படையில் மாற வேண்டிய மாற்றம் சரியாக வந்து ஏண்ட பிள்ளைக்கு நான் எது கொடுக்கணும், எந்த அறிவை கொடுக்கணும், எந்த வழியை காட்டணும் என்று சரியாக நான் சிந்திக்க வேண்டும். ஏண்ட பிள்ளைக்கு வழிகாட்டுறதுக்குண்டு நான் யாரோட சென்று பேசி இருக்கிறேன், மஷூரா பண்ணியிருக்கிறேன். நான் பிள்ளைய பெத்தம், சாப்பிட கொடுத்தோம், இப்போ பாடசாலைக்கு அனுப்பினோம், என்ன கடமை முடிஞ்சுது இல்லை. இந்த பிள்ளைய எப்படியான ஒரு ஆளை கொண்டு வரணும், திட்டமிடல் இதெல்லாம் எங்கிருந்து பிறக்கும்டா, ஈமான் சரியாகினா அடுத்த பகுதி தொழுக, குர்ஆனோட உறவு, குர்ஆனை விளங்கி ஓதுறோம், அதுக்கப்புறம் வாழ்க்கை மாற்றம் மருத்துவம் தானா மாறும். இல்லாட்ட அருமையாங்களே, நாங்கள் 50 வருஷத்துக்கு முன்னால் போனால் என்ன நிலைமை, 100 வருஷத்துக்கு முன்னால் போனால் என்ன நிலைமை, இதே தான் நாளைக்கும் நாளைக்கும் வரப்போகுது. மாற்றத்தை தூக்கி நான் நகர வேண்டுமா? முதலாவது ஈமான், ஐவெள்ள தொழுக, குறிப்பாக ஃபஜ்ர் தொழுக,
குர்ஆனோட உறவு. குர்ஆனை விளங்கி விளங்கி ஓத முயற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தையாவது விளங்கி ஓத வேண்டும், விளங்க முயற்சிக்க வேண்டும். இமாம் இறுதியாக அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா, புகாரி இமாம் புகாரி உடைய உஸ்தாத் தான் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா. ஒருத்தர் சொன்னார், நான் நேத்திராவு 30 ஜுஸைம் ஓதி தொழுதேன் என்றார். அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், நேற்று நான் ஒரு ஆளை பார்த்தேன், அவர் ஒரே ஒரு ஆயத்தை ஓதி 2வது ஆயத்துக்கு போக இயலாம ஒரே ஆயத்தை அவர் கொண்டிருந்தார். அதான் என்ன ஆயத்து? அல்ஹாகுமுத் தகாசுர். உங்களை தகாசுர், பொருளாதாரம் அதிகரிக்க வேண்டும் என்ற அந்த 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 அதிகரித்து கொள்ள வேண்டும் என்ற அந்த யோசனை உங்களை கொண்டு போய் வீணாக்கி விட்டது என்ற ஆயத்தை நீண்ட தஃசீர் அது. அந்த ஒரு ஆயத்தை ஓதி 2வது ஆயத்தை ஓதிக்கொள்ள இயலாத அளவுக்கு இரவு முழு அந்த ஒரு ஆயத்தொழுக்கு இருந்தார். சிந்திக்காம 30 ஓதுறதும் சிந்தனையோட ஒரு ஆயத்தை ஓதுறதுக்கு இடையில ஒரு மாற்றம். எனவே நாம் சிந்தனையோட விளங்கி குர்ஆன் எடுத்தோம்னா இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம், நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், நாம் தெரிந்து செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, ஈமான வாழ்த்த விஷயவாயாக, இஹ்லாஸ் இஸ்திக்லாஸ் தருவாயாக. பெர்ஹ்மான் யா அல்லாஹ். உலக மக்களுக்கிடையில் யாத ஒற்று கொண்டு கொண்டுவாயாக யா அல்லாஹ். உலக நாடுகள் முஸ்லீம்கள் யா அல்லாஹ் அவலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பலஸ்தீனில் காசாவில் யா அல்லாஹ் முஸ்லீம்கள் யா சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நிலைமைகளை மாற்றக்கூடிய நீ மாற்றிருந்தான் யா அல்லாஹ். நிலைமைகளை சீராக்குவாக யா அல்லாஹ். இறக்கமுள்ளவனே கருணையாள யா அல்லாஹ். நிலைமைகளை யா அல்லாஹ் சாதகமாக்குவாயாக. ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ். ஈமானுடன் வாழ்ந்து ஈமானோட மௌத்தாவதற்கு நம் அனைவரும் தௌஃபீக் செய்வாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.